என்ன ஒரு பதட்டமாக இருக்குது. இப்படியாக வேலை செய்யணும். என்ன செய்கிறப்ப காசு பிரிச்சாருக்கு நாளை பந்தல் கட்டணும், தோரணம் கட்டணும், அங்கே போகணும், இங்கே போகணும். கணக்கு கிடக்கு என்ன செய்கிறது இப்போ? நாளைக்கு நம்ம சாப்பாடு கொஞ்சம் போடணும், கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் போடணும், பிஸ்கட் போடணும், பந்தல் கொஞ்சம் போடணும், அது சாப்பாடு ஜாமான் கொஞ்சம் போடணும். என்ன செய்கிறது அவருக்கு? என்னடா குட்டி புள்ளி அங்கே விஜய் மாறி மாறி நடக்கிறான். ஏதோ வீடு வீடு கட்ட போகிறானோ. என்ன செய்கிறது? எடுக்க கோவிக்கு எடுக்க மாட்டேங்குது. அவருக்கு கோவிக்கு எடுப்பா அவருக்கு. ஹலோ ஹலோ கோபி எங்கே இருக்கிற தம்பி? நான் இங்கே ஆஃபீஸில் தான் இருக்கேன். ஆஃபீஸ்லையா? வேலையா? ஓ வேலை கூட போலுங்கண்ணா. நாளைக்கு கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுவோம். நாளைக்கு என்னண்டா கொஞ்சம் சந்தோஷம் பற்றி கொஞ்சம் மக்களை கொஞ்சம் குசிப்படுத்தணும். நாளைக்கு கொஞ்சம் முக்கியமான நாள் தானே. நாளைக்கு பந்தெல்லாம் போட்டு தோறவன் ஹட்டி எல்லாம் அலுவல் பார்க்கணுமா? நீ நாளைக்கு தம்பி நாளைக்கு வந்து ஹெல்ப் பண்ண உதவி செய்வாங்க. சரியா? என்ன உதவி சொல்லுங்க. நாளைக்கு எங்களோட வீட்டுல இருந்து புதுக்குடி சந்தி மட்டும் பெரிய தோரணம் ஃபுல்லாக கட்டணும். அப்படியே இந்த பிறந்த நாளைக்கு தான் இந்த பொடியன்னு ஆயத்தப்படுத்தணும். என்ன நான் தான் தப்பா நினச்சிட்டேன் புள்ளடக்க. 7 நாளைக்கு திருநெல்வேலி அல்வா மாட்டோம். திருநெல்வேலி அல்வா கட்டாயம் மாட்டதான் கொஞ்சம் இதாக இருக்கும். செய்யும் என்ன ஒரு இறக்கம் வச்சிருக்கான் என் மீது. ரெண்டு பிறந்த நாளை கொண்டாட பெரிய செலிப்ரேட் பண்ண போகிறான். புள்ளடக்கு வட்டிகள் வாங்கணுமான்றான். ஆரம்ப காலத்தில் எப்படிலாம் கஷ்டப்பட்டவர். இந்த கொண்டாடுறதான் அவர் கொஞ்சம் குசிப்படுத்த கொடுமையாக இருக்கணுமா? சரி, நான் என்ன படிக்கல. இவ்வளோ தப்பு கணக்கு போட்டுட்டான். இவ்வளோ அவன் என் மேலே ஒரு நல்ல ஒரு அக்கறையை வச்சிருக்கிறானே. நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்லி, நான் அவனுக்காக பட்ட துன்பங்களை சொல்லி என்ன மாதிரி அவன் என்னைய கரிசனையாக கவனிக்கிறான். ஆரம்பத்தில் என்ன வழக்கம் கஷ்டப்பட்டவர் தெரியுமோ? நீங்கள் ஒன்று கொஞ்சம் ஆசையாங்கண்ணா. எந்த கையில தந்துட்டீங்கல்ல பொறுப்பை, நான் ஃபுல்லா செஞ்சு முடிச்சிடுவேன். நாளைக்கு காலமே இந்த ஊர் சொன்ன உங்களை தான் பார்க்கும். நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கா? சரி, ஓகே, நம்ம வைக்கிறேன் போனா. சரியா? அவனை பதார்த்த மாதிரி என்ன செய்யறது? நாளைக்கு பார்க்குற வேலையால் நான் உன்னை பற்றி ஏது நினைச்சேன்டாப்பா. நீ ஒன்றும் ஜோசியாத. என்ன நாளைக்கு எத்தனை மணிக்கு எந்த உடுப்போட எங்கே நம்மளுக்கு நிற்கிறது? எங்கே வந்து போகிறது? நாளைக்கு நீங்கள் தலைவரை கொண்டாட வரீங்க. என்னடா தலைவரி வெட்டி கொண்டாட வரீங்க? நாளைக்கு தலைவரை வெட்டி கொண்டாடுறேன். முதலமைச்சர் அப்படி அப்போ என்ன பிரதானி கொண்டாடுறது காய்ச்சல் அப்படியாப்பா? நீ தலைவரை வெற்றியை கொண்டாட பற்றி காய்க்கிறேன். ஏதோ நான் கஷ்டப்பட்டேன், துன்பப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வந்தன் கொண்டாடலாம் தெரியும். அது யாரை பற்றி? அவர் ஆரம்பத்தில் நாளை இருப்பு படம் முதல் அடிக்காமல் நாளை இருப்பு படம். அந்த படம் அடிக்கும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தார் சினிமாவுக்கு. ஆரம்ப காலத்தில் உன்னை வளர்க்க கஷ்டப்பட்டேன்னு சொன்னியே, அது என்ன அது அப்படி சொன்னப்ப? ஆரம்பத்தில் அவர்கிட்ட படத்துல நான் வளர்ந்தாங்க. தலைவர படத்துல வளர்ந்தது படத்துக்கிட்ட வளர்ந்துறாங்க. அப்படியாப்பா இந்த பிறந்த நாளை பற்றி நீ ஒன்றும் சிந்திக்கல, பற்றி காய்க்கல. பிறந்தா கொண்டாடினா அவர் வெற்றியை கொண்டாடினா சரவஞ்சங்க 6 பேரும் ஏண்டா சுத்தவாக்குறியா? எத்த தகப்பனுக்கு ஒரு தொவி வேண்டி கொடுக்க உனக்கு படிக்கல. திருநெல்வேலி அளவா 30,000 நீடா ஒரு உத்தவாக்குறியாண்டா? நீ ஒரு உத்தவாத மனுஷன். டேய் குட்டி பிள்ளை, நான் ஒன்றை மட்டும் சொல்றேன். இனிமே இந்த வீட்டு பக்கம் நீ வரக்கூடாது. ஓடு, அங்க போய் கொண்டாடு. அங்க போய் திருநெல்வேலி அளவை கொடுத்து அந்த நாட்டில் உள்ளவனை கொண்டாடுறான். இதனால தாண்டா டேய் இப்படி தாண்டா சில தருதலைகள் இந்தியாவில் நடக்கிற எலெக்ஷனுக்கு இங்கிருந்து தருதலையா தெரியல. சிஷியன் நானும் முதலமைச்சர், அவர் சிஷியன். அவர் பக்கத்தில் விளக்கில் உட்கார போறாள். நான் எனக்கு கேட்குறீங்க பார்க்குறேன் நாளைக்கு உங்களுக்கு. குட்டி பிள்ளை, தலைவரின் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கொட்டில போட்டு நீ அங்கே இங்க வராது. தளபதி நாளைக்கு முதலமைச்சர் சீட்டில் உட்கார போறோம். அப்ப தெரியும் உங்களுக்கு நான் உங்களுக்கு தெரியும். அப்ப கச்சேரி தளபதி கச்சேரி.